நண்பர்களே, யாரும் சொல்லாத ஒரு டிரைவரோட ரகசியத்தை நான் சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு வீடுங்கிறது என்ன நண்பர்களே, ஒரு குடும்பம் தலைமுறையாக வாழணும், அது நல்லா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க சொன்ன ஒரு வார்த்தை, வீட்டுக்கு 3 வாசப்படி வைப்பாங்க. முதல் படி லாபம், 2வது படி நஷ்டம், 3வது படி லாபம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போவோம். இது மாதிரி தான் வண்டி வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. வண்டி வாழ வைக்கும், வண்டி ஒரு குடும்பத்தை அழிக்கவும் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். வீட்டுக்கு 3 படிகள், அது மாதிரி வண்டிக்கு 3 பொருள் இருக்குது. ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு. இது 3க்கும் உள்ள அர்த்தம் சொல்கிறேன். ஆக்சிலேட்டருங்கிறது லாபம், நீங்கள் எங்கே போகணுன்னாலும் உங்களை கூட்டிகிட்டு போகும். நஷ்டங்கிறது பிரேக்கு. வண்டிக்கு உயிர் பிரேக்கும்பாங்க, ஆனால் வண்டிக்கு கெடுதலே பிரேக்கு தான் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் லாபம், நஷ்டம் பிரேக்கு, 3வது லாபம் கிளச்சு. ஒரு 120 ஸ்பீடில் வண்டி வேகமாக போயிட்டுருக்கீங்க, வண்டி பிரேக் பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? லாபத்தில் போயிட்டுருக்கீங்க, ஆக்சிலேட்டரில் போயிட்டுருக்கீங்க, வண்டி பிரேக் பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? அடுத்து நஷ்டம், பிரேக்கு அமுத்துவீங்க. நஷ்டங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிச்சா உங்கள் வண்டி கண்ட்ரோலாக இருந்திருக்கும், இல்லைனா எதிராச்சும் முட்டிடும், ஆக்சிடெண்ட் ஆகிரும், செலவு வச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி பிரேக் பிடிக்கலைன்னா மறுபடியும் ஒரு லாபம் அப்படிங்கிறத ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது என்னது? கிளச்சை மிச்சு கீரை டவுன் பண்ணி வந்தால் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 5வது கீரில் போகிறீங்கன்னா டக்குன்னு கீரை டவுன் பண்ணி வந்தீங்கன்னா வண்டியோட வேகம் குறையும். ஃபஸ்ட்டு கியரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கியரில் போய் பெரிய ஆக்சிடெண்ட் நடக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சேஃபாக சேஃப்டியாக டிரைவிங் பண்ணுங்கள். நன்றி.